ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படுகிறது? ஒடிசா மாநிலத்தில் தான் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படுகிறது. 3 மடங்காக உயர்த்த சட்டப்பேரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. தற்போது எம்எல்ஏக்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,11,000 இப்போ எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3,00,000 45,000 வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி ஓய்வூதியமும் 3 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, தலைமை தகவல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் இடம்பெறுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் குழுவினுடைய தலைவராக இருப்பார். அந்த குழுவில் ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். அதாவது தலைமை தகவல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் பிரதமர், மூத்த அமைச்சர், அதாவது ஒரு மத்திய கேபினட் அமைச்சராக இருப்பார். அதோட லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் இணைஞ்சு தான் தலைமை தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வாங்க. செப்டம்பர் 13 வரை ஹிராலால் சமாரியா அவங்க பதவியில் இருந்தாங்க. அவங்களோட பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து தான் தலைமை தகவல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழு அமைக்கப்பட்டு தேர்வு செய்கிறாங்க. இந்தியாவினுடைய முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வஜாஹத் ஹபீபுல்லா. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி மத்திய தகவல் ஆணையம் பிரிவு 12 படி உருவாக்கப்பட்டிருக்கும். மாநில தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி பிரிவு 15 படி உருவாக்கப்பட்டிருக்கும். மத்திய தகவல் ஆணையமாக இருந்தால் பிரிவு 12, மாநில தகவல் ஆணையமாக இருந்தால் பிரிவு 15 படி உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க? பிரதமர், மூத்த அமைச்சர் ஒருத்தர், எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்தியாவினுடைய முதல் தலைமை தகவல் ஆணையர் யார்? வஜாஹத் ஹபீபுல்லா. அடுத்து பார்த்தோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 12ல் 3 கீழே தான் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்கள் பிரதமர் தலைமையிலான இந்த குழுவால் நியமனம் செய்யப்படுகின்றனர். எந்த பிரிவின் படி இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் 3 படி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 10 தகவல் ஆணையர்களில் 8 இடம் காலியாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 8 இடத்தையும் நிரப்புறதுக்கும் இந்த குழு தான் தேர்வு செய்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா, தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியின் பொறுப்பு கூடுதலாக யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அபய்குமார் சிங் அப்படின்றவங்களுக்கு தான் தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியினுடைய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இருந்த பொறுப்பு டிஜிபியாக இருந்த வேங்கடராமன் அவர்களுக்கு உடல்நிலை காரணத்தினால அவங்க விடுப்பில் இருக்கிறதுனால தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியினுடைய பொறுப்பை அபய்குமார் சிங் அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. 27 ஆண்டுகள் அனுபவம் உள்ள இவர் தற்போது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபியாக இருக்காங்க. கூடுதலாக தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, உடுத என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அணில். உடுத அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அணில். அடுத்து, இந்திய அளவில் சிறந்த சிற்ப கலைஞர்களுக்கான தேசிய விருதை 2024 ஆண்டுக்கான தேசிய விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கரன். மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் தான் இவர். இந்திய அளவில் சிறந்த சிற்ப கலைஞர்களுக்கான தேசிய விருதை 2024 ஆண்டுக்கான தேசிய விருதை பெற்றவர் பாஸ்கரன், மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிற்ப கலைஞர். அடுத்து, டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வர ஐநாவின் அவசர கால நிதியிலிருந்து இலங்கைக்கு எத்தனை கோடி வழங்கப்பட்டுள்ளது? 40.48 கோடி வழங்கப்பட்டிருக்கு. டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீண்டு வர ஐநாவின் அவசர கால நிதியிலிருந்து இலங்கைக்கு எத்தனை கோடி வழங்கப்பட்டிருக்கு? 40.48 கோடி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சல் என்று எந்த காய்ச்சல் அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு சயின்ஸில் நோய்கள் அப்படின்ற ஒரு லெசன் வரும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நோய்கள் அப்படின்றதுலாம் இந்த டாபிக் இடம்பெற்றிருக்கு. ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சல் என்று எந்த காய்ச்சல் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உண்ணி காய்ச்சல் தான் அழைக்கப்படுகிறது. இது ரிக் கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது தான் இந்த காய்ச்சல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா ரிக் கட்சியா அப்படின்ற பாக்டீரியா தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, தடிப்புகள், இதெல்லாம் உண்ணி காய்ச்சலோட அறிகுறிகள். இதை எப்படி கண்டறிவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலிசா ரத்த பரிசோதனை மூலம் கண்டறியலாம். அப்படி இல்லைன்னா மூலக்கூறு பரிசோதனைகள் மூலமாகவும் கண்டறியலாம். இதற்கான சிகிச்சை என்ன அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அசித்ரோமைசின் அப்படி இல்லாட்டா டாக்ஸிசைக்ளின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செலுத்தி சிகிச்சையை அளிப்பாங்க. ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படின்னா என்ன? உண்ணி காய்ச்சல். சயின்ஸில் நோய்களும் அதனுடைய அறிகுறிகளும் அப்படின்ட்டு ஒரு லெசன் வரும். அதில் இந்த டாபிக் இடம்பெறும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படின்னா உண்ணி காய்ச்சல்
அழைக்கப்படுறாங்க. அடுத்து 14வது ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது எந்த நாடு? ஜெர்மனி நாடு தான் 14வது ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. 8வது முறையாக சாம்பியன் பட்டம் ஜெர்மனி வென்றிருக்காங்க. ஜெர்மனிக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில போட்டி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி வர்சஸ் ஸ்பெயினுக்கு இடையில தான் போட்டி நடைபெற்றது. இந்தியா அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மற்றும் மதுரையில் தான் நடைபெற்றது. 14வது ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது ஜெர்மனி அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.